பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை ஏர் ஃப்ரையரில் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணுறதுக்கு நம்ம இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இப்போ இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆன் பண்ணி ஸ்டீம்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி, ஸோ ஸ்டீம் வந்து 100 டிகிரி தான் மேக்ஸிமம். இதில் வந்து 25 மினிட்ஸ் வந்து வைக்கணும். ஸோ 25 மினிட்ஸ் வச்சாச்சு. ஸோ ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ 25 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ ஏர் ஃப்ரையர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது வெந்துடுச்சான்னு செக் பண்ணலாம். சூப்பராக வந்துடுச்சு. ஸோ 25 மினிட்ஸ் வச்சோன்னா சூப்பராக வந்து வெந்துடும். இது ஆக்சுவலாக இன்றைக்கி டின்னருக்கு தான் பண்ணுறோம். ஸோ இந்த பிரெட்டட் ஃபிஷ் தான் வந்து வைக்கிறேன். இதோட ரிஷிதாவுக்கு ரொம்ப பிடிச்ச மோசரல்லா ஸ்டிக்ஸ். ஸோ அதை வந்து வச்சுக்கலாம். டின்னர் வந்து ஃபுல்லாக நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு, ஸோ ஆஸ் யூஷுவல் ஏர் ஃப்ரை 200 டிகிரி செல்சியஸ் 25 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இன் பிட்வீனில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்கோலி ஸ்டெம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து சாட்டே பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ப்ரோக்கோலி ஸ்டெம்ஸ் போட்டோன்னையும் அப்படியே வெடிச்சிச்சு இல்லை. ஏன்னா இப்போ தான் வாஷ் பண்ணேன், அதனால் வந்து அந்த மாதிரி சவுண்டு பட்டாசு வெடிக்கிற மாதிரி. இப்போ வந்து லைட்டாக வந்துட்டு சால்ட் போட்டுட்டு அதோட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வேலை வந்து இன்பிட்வீன் பார்க்கலான்னு சொன்னல, அந்த மாதிரி பார்த்தேன். ஒன்றும் ஆகலை, ஆயிடுச்சு. அந்த சீஸ் எல்லாம் பாருங்கள் வெளியில் வந்துருச்சு. எக்ஸ்ப்ளோர் நோ ப்ராப்ளம். ஸோ கரெக்டான டைமில் பார்த்தாச்சு. இப்போ நான் ஃபிஷ்ஷை டர்ன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ டர்ன் பண்ணிவிட்டு ஸோ ரிமைனிங் 15 மினிட்ஸ் வச்சுட்டோன்னா ரெடி. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ரோக்கோலியும் வந்து ஃப்ரை பண்ணிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம்.